ஹாய்டா. வி ஒன் ஷார் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. நீங்கள் அவ்வளோ ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. அம்மா அடிக்கடிக்கு வந்தால் இது போட்டுக்கோ உனக்கு நல்லாயிருக்கும், இது போட்டுக்கோ உனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் அமைதியாக அதெல்லாம் போட்டுக்கிறீங்க. டைம் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. வீட்லேயே சும்மா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போதே அவங்கவுங்க கையில் ஒரு ஒரு கிஃப்டோடு தான் உள்ளே வராங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. ஹே ஒய்யன், நீ ரொம்ப அழகா இருக்க. உங்களை வந்து ஹக் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பி பர்த்டே. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. அம்மா டைம் ஆயிடுச்சு, வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு குரல் கொடுக்க சரி சொல்லிட்டு நீங்க வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வெளில கூட்டு வரீங்க. கேக் வெட்டலாமா? டீ கேட்க அம்மா அண்ணாவா காணும். உங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க உங்களை. நான் போயிட்டு 2 வாட்டி கூட்டு வந்தேன். இப்போ நான் போய் கூட்டு வந்தேன்டி அவனை. நீ அம்மாவை பார்க்க கேக் வெட்டிட்டே இருங்க வரேன்னு சொன்னான். இன்னைக்கு கூட ரூம்ல இருந்து வெளில வர மாட்டானா? நான் என்னடி பண்ணிட்டோம், உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்போ கூட அண்ணா வெளில வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கேக் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கேக் வெட்டுறீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து ஹக் பண்ணி எல்லாரும் அந்த ஹால் இருந்து வெளில போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. ஒரு பீஸ் மட்டும் எடுத்து பிளேட்ல வச்சா அம்மா அண்ணன் ரூமுக்கு போறேன். அவங்களும் பெருசா ஏதோ கண்டுக்கல, விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டியா வீடு இருக்கு. அங்கதான் உங்க அண்ணா ஸ்டே பண்றான். ஒரு மாதிரி உங்க அண்ணா வியர்டாவே இருப்பான், தனியாவே இருப்பான். கிட்ட எல்லாம் யாருக்கிட்டையும் அவ்வளோ பேசவே மாட்டான். நீங்க பிளேட்ல கேக் எடுத்துட்டு அண்ணாவை பார்க்க போறீங்க. டோர் ஓப்பன்ல இருக்கு. சரி சொல்லிட்டு உள்ள போறீங்க. அங்க அவ்வளோ செலந்தி வலை அதில் ரிஞ்சு போன மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டுட்டே உள்ள போக எங்க இவனை காணும், கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கால் பண்றான். ஐயோ, நீங்க அண்ணாக்கு கால் பண்றீங்க. எங்கடா இருக்க? வயன் ப்ராஜெக்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க போயிருக்கேன். மறுபடியும் ப்ராஜெக்ட். அது விடு, எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு. எனக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வயன். கால் கட் பண்ணு, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். கட் பண்ணிட்டான். இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி தோணுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட அவ்வளோ பேசி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். உங்க அண்ணா அவங்க கிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோதான். அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த ரூமையே பாக்குறீங்க. ப்ராஜெக்ட் பண்றேன்னு இன்னமும் பண்ணிருக்கான். இந்த ரூமை விட்டு வெளில வரவே மாட்டான். அந்த ரூமையே பாத்துட்டு இருக்கீங்க. இன்னமும் மிஷின் மாதிரி இருக்கு, நிறைய திங்ஸ் மாதிரி இருக்கு. கடுப்புல எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி தள்ளி விடுறீங்க. அதெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிட்டு இருக்கு. இதுதான் உனக்கு முக்கியம் இல்ல? தங்கச்சிக்கு பிறந்த நாள் வந்து ஒரு 5 நிமிஷம் என் கூட இருக்க முடியாது. எனக்கு விஷ் பண்ண 1 நிமிஷம் கூட உனக்கு ஆகாதா? இதெல்லாம் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தள்ளி உடைக்கிறீங்க. ஏதோ நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்கு. ஒரு ராட் மாதிரி எடுத்து அதெல்லாம் உடைக்கிறீங்க. ஒரு கார்னர்ல ஏதோ மிஷின் மாதிரி இருக்கு. அதுகிட்ட போயிட்டு நீங்க ராட் எடுத்து ஒரு அடி அடிக்க அதுல இருந்து கரண்ட் பாஸ் ஆகி உங்களை இழுத்துக்குது அந்த மிஷின்குள்ள. நீங்க கையில வச்சிருந்தது ராடு. சோ அதனால அந்த மிஷின் இழுத்துக்குச்சு உங்களை. ஒரு செகண்ட் நல்லா பயந்துட்டீங்க. கத்திக்கிட்டே ஒரு பிளேஸ்ல வந்து லேண்ட் ஆகுறீங்க. எங்க இருக்கீங்க உங்களுக்கே தெரியல. அந்த பிளேஸ் டார்க்கா இருக்கு, ஒண்ணு கூட தெரியல. எங்க வந்திருக்கோம்? என்னடா கீழே வலிக்கு விழுந்துட்டுமே இல்ல. அண்ணா ரூம்ல இருக்கும். அண்ணா எங்கதான் இருக்க அப்படின்னு எழுந்த மெதுவா காலை வச்சுட்டு நகர்ந்து போயிட்டே இருக்க. இதான் வாழ் நினைக்கிறேன் அப்படின்னு சேத்துல கை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து எங்கேயாவது டோர் இருக்குமா அப்படி பாக்குறீங்க. இங்க நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு. எங்க காணும், எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து வந்துட்டே இருக்க. அம்மா உங்க காலை தூக்கிட்டு நூண்டிட்டே இருக்கீங்க. என்னது, எதுல இடிச்சுக்கிட்டோம்? காலை வர வலிக்குது. காலை பார்க்க முடியல உங்களால. பிகாஸ் அந்த பிளேஸ் டார்க்கா இருக்கு. எதுல இடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த திங்ஸை டச் பண்ண என்னது சாஃப்டா ஷைனிங்கா அது ஏதோ கார் மாதிரி இருக்கே அப்படின்னு நல்லா டச் பண்ண அது கார் தான். ஓகே, நம்ம கரேஜ்ல இருக்குமா? நம்ம இப்போ கரேஜ் வந்தோம். நம்ம லே ரூம்ல தானே இருந்தோம். ஃபர்ஸ்ட் இங்க வெளில போகணும். அப்படி தேங்க பாட்டு வழி எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே வர டோர்ல கை வச்சுட்டீங்க. இதுதான் டோர். இது எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு லாக் எங்க இருக்குன்னு பாத்துட்டு இருக்க. சடனா அந்த லாக் கிட்ட லைட் எரியுது. என்னன்னா கீபேட் மாதிரிலாம் காட்டுது. என்ன ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் கேக்குதான். இதை எப்ப வாங்கி மாட்டினாரு அப்பா? வேலை இருந்தாலும் அப்பா கிட்ட கால் பண்ணி கேட்கலாம், எப்படி இப்போ ஓபன் பண்றது அப்படின்னு நம்பர் போட்டுட்டே இருக்கீங்க. ராங் காட்டுது. நெக்ஸ்ட் டைம் போடுறீங்க, ராங் காட்டுது. ஃபைனல் ஒரு சான்ஸ் தான் அப்படி போட்டிருக்கு. சரி சொல்லிட்டு இதை மட்டும் விட்டுற கூடாது அப்படி திங்க் பண்ணிட்டு அகைன் போடுறீங்க. ராங் காட்டுது. போச்சு, லாக் ஆயிடுச்சு அப்படி காட்டுது. பட் லாஸ்ட் ஆப்ஷனா ஃபிங்கர் பிரிண்ட் கேக்குது. ஃபிங்கர் பிரிண்டா? இல்ல அம்மாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா, அப்பாவோட இருக்குமா, அண்ணாவோடது இருக்குமா?
டைம் தான் கேட்குமே, இதுவும் போயிடுச்சுன்னா உள்ளவே லாக் ஆடுவோம் போல அப்படின்னு திங்க் பண்ண கன்ஃபார்மா அண்ணாவோடது இருக்காது. அண்ணா வெளியே வரமாட்டான். இதெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். அம்மா இது போல திங்ஸ்லாம் அம்மா வாங்க விடவே மாட்டாங்க. இவங்களை சொல்ல போதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அப்பாடுதான் இருக்குமோ? ஐயோ ராமா, லாஸ்ட் ஆப்ஷன் ஃபிங்கர் பிரிண்ட் மாத்தி மாத்தி வைக்க இங்க யாரும் கிடையாது, அதான் வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபிங்கரை கொண்டு போயிட்டு வைக்க ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ அப்பா ஏன் நம்பர் கொடுத்துருக்காரா? ஐயோ இது தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு உங்க வாயெல்லாம் அடிச்சு போயிட்டீங்க. பிகாஸ் அந்த டோர் கீழ இருந்து மேல ஓப்பன் ஆகுது. நீங்க இருக்கிறது என்ன பிளேஸ்னு தெரியல, உங்க வீடு மாதிரியும் தெரியல, பெரிய டோரா இருக்கு. ஒரு மாதிரி முழிச்சுட்டே இருக்கீங்க. என்ன இடம் தான்? ஐயோ வயல், இங்கடி வந்து மாட்டிக்கிட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு பின்னாடி ஒரு கால் எடுத்து வைக்க பின்னாடி காருக்குள்ளயாவது உட்காந்துருக்கும். அப்பா சம்டைம்ஸ் காருக்குள்ள தானே சார்ஜர் போடும், பல இருக்கா பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்த்துட்டு இது யாரோட காரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு திரும்ப குட்டி நாய்க்குட்டி வந்து நின்னுட்டு இருக்க. உங்களை பார்த்த உடனே குலைக்குது. நான் ஒண்ணு பண்ணல அப்படின்னு கத்த அந்த நாய்க்குட்டி உங்க காலில் வந்து ஒரு மாதிரி உங்க காலை லிக் பண்ணிட்டு உங்ககிட்ட விளையாடுது. என்ன பண்ற, நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு லைட்டா பெண்ட் பண்ணி அந்த பப்பியை தூக்குறீங்க. அது கழுத்துல டேக் இருக்கு, பேரு யான்டன். நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்க அதை கிஸ் பண்ண அது உங்க மூஞ்சி ஃபுல்லா நெக்கி வைக்குது. இப்பதான் என்ன பாக்குறேன், அதுக்குள்ள எங்க ஓட்ட அப்படின்னு அது பின்னாடி ஓடி வரீங்க. அது ஸ்ட்ரெயிட்டா அந்த வீட்டுக்குள்ள போயிடுது. நீங்களும் நாய்க்குட்டிக்கு பின்னாடியே ஓடி வந்திருப்பீங்க. அது ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூமுக்குள்ள போயிடுச்சு. நீங்க அப்படியே நின்ட்டீங்க. என்ன யாரோட வீடுன்னு தெரியாம உள்ள வந்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்ட்டீங்க. இப்ப எப்படி வெளில போகுது, கல்ல வச்சுட்டு சும்மா இருக்கீங்க அப்படிலாம் நீங்க உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்க. ஆமா இது நைட்டா மார்னிங்கா? 6:30 ஈவினிங். நீங்க பர்த்டே கொண்டாடி இருப்பீங்க. பட் இது மார்னிங் மாதிரி தெரியுது. என்ன வீடு இங்க வந்திருக்கோம், என்ன நடக்குது நம்மள சுத்தி, பகல் மாதிரி இருக்கு. டைம் ஃபிக்ஸ் அப்படி சுத்தி தேட ரூம்குள்ள இருக்கு. என்னன்னு மட்டும் பார்த்துட்டு வெளில வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம்குள்ள ஒரு கால் எடுத்து வைக்க இது மார்னிங் 6:30 என்ன மாதிரி 7 o'clock அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஏய் அம்மா என்ன நடக்குது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டு அங்கேயே நின்றுருக்கீங்க. டைமை பார்த்துட்டு இந்த டைம் குடுக்குன்னு ஓடி வந்திருப்பான் அந்த ரூம்ல தான். அந்த பெட்டுக்கு ஜம்ப் ஆகுது. நீங்க அந்த நாய்க்குட்டியை பார்க்க அந்த பெட்ல எவனும் படுத்திருக்கான் குப்பர் அடிச்சுட்டு. மேல ஏறி மாதிரி நக்கி அவனை இழுப்பு ட்ரை பண்ணுது. எழுப்பத இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில போயிடுற, அதுக்கப்புறம் எழுப்பிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த பர்சன் டே தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டான். நீங்க டக்குன்னு கீழே உட்காந்துக்கிட்டீங்க. எழுந்திருக்க கூடாது, இந்த வீட்டு விட்டு வெளில போவதற்கு அந்த பையன் எழுதுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க படுத்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க. லைட்டா ஒரு கண தருது, இறந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனை பார்க்க ஓகே தூங்குறான் போல அப்படி சொல்லிட்டு எழுந்து மெதுவா அந்த ரூம்ல இருந்து வெளில போக யோன்டன் கத்துறான். எதுக்கு கத்துற நீ? டர்ன் பண்ணி நாயை பார்த்து கத்தாத அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில போயிட்டு அது வரைக்கும் கத்தாத அப்படிங்கிற மாதிரி மெதுவா பேச யோன்டன் அகைன் அந்த பர்சன் கிட்ட போயிட்டு நக்குதான். யோன்டன் டிஸ்டர்ப் பண்ணாதடா. ஐயோ போச்சு. நீங்க அகைன் கீழே உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ யோன்டன் அந்த பர்சனோட முத்துக்களை ஏறிட்டு ஒரு மாதிரி சொரண்டிட்டே இருக்கான் எழுந்துக்க சொல்லி. நீங்க வேற பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பர்சன் எழுந்தா போச்சு சரி சொல்லிட்டு நாய்க்குட்டிய தூக்கிட்டு வந்து வெளில விட்டுருணும், நம்ம போனதுக்கு அப்புறம் எழுப்பிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு மெதுவா நாய்க்குட்டி கிட்ட போறீங்க. அமைதியா இருக்கணும், நான் வந்து உங்களை ஒரு 5 நிமிஷம் வெளியே விடுவேன். நான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிற வரைக்கும் நீங்கள் சமத்தா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஓனர் கூட வந்து விளையாடிக்கணும், ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி பெட் கிட்ட போகிறீங்க. யோன்டன் உங்களை பார்த்த உடனே சிரிக்கிறான், வாலாடுறான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு ஸ்மைலோட பெட் கிட்ட போக பெட் மேலே படுத்திருந்த அந்த பர்சன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டான். அவ்வளோதான் வாயத்துல கத்த எதுக்கடி கத்துற, வீட்டுல வந்திருக்க கூடாது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரதுக்குள்ள இழுத்து உங்களை பெட்ல போட்டான். அப்படி நீங்க சொல்ல வரதுக்குள்ள உங்களுக்கு கிஸ் பண்றான். அவ்வளவுதான் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஒன்னு முழிச்சு அவனை பார்த்துட்டே இருக்க. உங்க லிப்ஸை விட்டுட்டு எங்கடி கிளம்பி இருக்க, இவ்வளவு அழகா என்ன பேசுறீங்க சார்? எழுதுக்கு வர அப்படி லவ் பண்றான். என்னாச்சு உனக்கு, ஏண்டி ஒரு ஏடா இருக்க, என்னடி இதெல்லாம்? உங்க ஹிப்ல கை வைக்கிறான். உங்களுக்கு பர்த்டே ஸோ குட்டியா சாரி மாதிரி ரெடி ஆயிட்டு பிரிட்டியா இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால உங்க ஹிப்ல கை வச்சுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான் அந்த பர்சன். வீதான் தியாங்கண்ணா உங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னடி இதா, என்னடி இவ்வளோ அழகா இருக்க,
என்ன பேசுறீங்க? பேச வரத்துக்குள்ள அகைன் கிஸ் பண்றான். ஹே ஸ்வீட்டா இருக்குடி, என்ன விடுங்க நான் போதும் அப்படின்னு கிளம்ப. சரி எப்பவுமே உன் மேல கை வைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வெக்கப்படுவேன், பட் இது புதுசா இருக்குடி. என்ன பேசுறீங்க? என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஷோல்டர்ல கை வச்சு புஷ் பண்ணலான்னு வரதுக்குள்ள கைய விட்டு வச்சு லாக் பண்றான். நீங்க ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்க அவன் எங்கேயோ ரெடியா இருக்குன்னு தெரியுதா? ஐம் சாரி புருஷன், ரொம்ப ரொம்ப நீ ரெடியா இருக்க. என்ன மேக்கப்லாம் எனக்கு தானே போட்ட, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு நீங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் டிஸ்ஸே போடாம இருக்கான். எப்பதான் அதையே பாக்குறீங்க, பார்த்துட்டு முருகா 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 என்னடி பண்ற, என்ன எப்படி இருக்கீங்க? நைட்டு ஃப்ரெஷ்ஷான அப்படியே வந்து படுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்க ஃபேஸை கப் பண்ணி போயிட்டு வர 1 வீக் ஆகும்னு சொன்னேன், அதுக்குள்ள வந்துட்டேன். என்ன பேசுறீங்கன்னு புரியல. நீ பேசிட்டு இருக்க, உங்க ட்ரெஸ்ஸை கழட்டுறான். என்ன பண்றீங்க? எதுக்குடி கத்துற? எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எதனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றது கவுண்ட் டெய்லரி, நம்ம 2 பேரும் எல்லாம் பண்ணி. உங்களுக்கு என்ன ஆச்சு? மண்டல ஏதாவது அடிபட்டுச்சா? மென்டல் ஆயிட்டீங்களா? மென்டல் தான், பைத்தியம், உன் மேல பைத்தியம். உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி கீழே போட்டுட்டு இருக்க, அது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்றீங்க. நீங்க ஒரு மீனிங்ல சொன்னா அவன் ஒரு மீனிங்ல எடுத்துக்கிறான். எப்படி டைம் போயிட்டே இருக்கு, எங்க கை வச்சாலும் ஒரு மாதிரி நீங்க நெளியறீங்க. உங்க காது கிட்ட வந்து என்னடி பண்ற மாதிரி புதுசா இருக்கு ஃபயன் அப்படின்னு உங்க பேரு சொல்ல சைலண்ட் ஆயிட்டீங்க. அவனை பார்க்க என்னடி ஒரு மாதிரி புதுசா, இதெல்லாம் பார மாதிரி இருக்காடி. இப்போ நீங்க என்ன பேர் சொன்னீங்க? பைத்தியமா நீ, ஒரு மாதிரி புதுசா இருக்க அப்படின்னு இப்ப க்ளோஸா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இன்சர்ட் பண்ண பயங்கரமா கத்துறீங்க. வலிக்குது. ஒரு மாதிரி அவன் கண்ணு மூடி ஃபீல் பண்றான். நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, தேம்பிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க காதுகிட்ட வந்து உங்க ஷோல்டரை ஒரு மாதிரி கடிச்சுட்டே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ஃபீல் ஆகுதுடி. என்னடி ரொம்ப டைட்டா இருக்கு. புஷ் பண்ண உங்ககிட்ட இருந்து வர அந்த சவுண்ட் அவனை ஒரு மாதிரி பண்ண வைக்குது. கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். ஒரு மாதிரி பிடிச்சதுலாம் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ற அந்த ஃபீல். அவன் எங்க கை வைக்கிறானோ நெளிறீங்க. செஸ்லாம் கை வச்சு சக் பண்ணி இதுதான் ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க மேல படுத்துட்டே ஒன்னாடி ஒரு மாதிரி ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்குடி. நீங்க அவனை பார்க்க மார்னிங் செம்ம ட்ரீட்டு. அதுதான் உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. உங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்ட. ரொம்ப மோசமா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னால கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுச்சா, வேற ஒரு மாதிரி நினைஞ்சேன். இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல் பண்ற மாதிரி இருக்குடி அப்படின்னு க்ளோஸா இழுக்க பல்லெல்லாம் கடிச்சுக்கிறீங்க. இது தெரியுது, உனக்கு வலிக்குதுன்னு தெரியுதா, பட் ஸ்டாப் பண்ண முடியலையே. உங்க கழுத்து ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டே சரி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். உங்க மேலேருந்து எழுந்துக்கிறான். ஒரு மாதிரி அழுதுட்டே படுத்துருக்க. சீட்டில் எடுத்துட்டு வந்து கவருக்கு வந்து உங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்தா. சரி நான் முடியாத, எனக்கு கால் பண்ண அப்படின்னு அவன் போயிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். ஒரு மாதிரி டயர்ட்ல படுத்துட்டு இருக்கீங்க. எதுவுமே உங்களால பண்ண முடியல. அவன் ரெடி ஆயிட்டு கிட்ட வந்து உங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு கால் பண்ண. குக் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்றேன். அவன்ட்டு எனக்கு ஃபுட் வச்சுட்டேன். 2 பேரும் கேர்ஃபுல்லாக வீட்டிலே இருங்க, வந்துடுறேன். அவன் கிளம்புறான். அவன் சொன்னதெல்லாம் உங்க காதில் விழுதுது. ரியாக்ட் பண்ணவே முடியல உங்களால. அப்படியே தூங்கிட்டீங்க. 3-4 ஹவர்ஸ் கழிச்சு யோன்டன் வரான். உங்க மேல ஏறி நீ எப்படி எழுப்பிட்டு பண்ணோம் அதே போல உங்க மூஞ்சி ஃபுல்லா நக்கி உங்களை எழுப்புறான். நீங்க லைட்டா கண்ணு முழிக்க மேல யோன்டன் இருக்கான். உனக்கு ஃபுட் வேணும் போல, ஃபுட் வேணும் அப்படின்னா மட்டும்தான் இது போல எல்லாம் சேட்டை பண்ணுவான். நீங்க உங்க பெட்ஷீட் பிடிச்சிட்டு எழுந்து உட்காருங்க. பெட்ல இருந்து கீழே இறங்கி யோண்ட அவன் பிளேட் கிட்ட போய் நிக்கிறான். ஸோ உங்களுக்கு புரியுது ஃபுட் கேட்குறான் அப்படின்னு. மெதுவா எழுந்து இந்த பிளேட் கிட்டேயே இந்த பாக்ஸ் இருக்கு, ஓப்பன் பண்ணி அவனுக்கு ஃபுட் கொடுத்துட்டு எழுந்து நிக்கிறீங்க. ஆல் ஃபுல்லா நீங்க இருக்கிற போட்டோஸ் அவ்வளோ இருக்கு. நீங்க ஒரு மாதிரி புரியாத மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இப்பெல்லாம் ட்ரை பண்ணும் போது நீங்க அவங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்ணது, நான் யாரோ ஒரு பொண்ணு ஏன் இப்படி பண்றீங்க, நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு தெரியல, அதெல்லாம் நிறைய சொல்லி ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க
நீங்கள் ஒரு ஃபோட்டோ கிட்ட போய்ட்டும் அந்த ஃபோட்டோலாம் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் அது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்மள மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்குமா? அப்போ அந்த பொண்ணு எங்க? ஓகே, இவன் அந்த பொண்ணு நினச்சிதான் நம்ம டச் பண்ணியிருக்கான் போல. அப்படிலாம் தோணுது. உங்கள் கண்ணில் இது தண்ணி வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் டன் வெளியே ஓடுறான், வெளில போகாத அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த நாய்க்குட்டி பின்னாடி ஓடி வரீங்க. கவனமா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா? ஸோ அதனால வெளில வரீங்க. வீட்டுக்குள்ளேருந்து வெளில போயிட்டான். ட்ரெஸ் வேற போடல. அகைன் வீட்டுக்குள்ள வந்து உங்க ட்ரெஸ்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளில வரீங்க. அவன் கரெக்டாக கரேஜ்குள்ள தான் போறான். அங்க காரு இல்ல. சரி ஓகே போயிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி நீங்க யோன்டனை தூக்க அங்க அந்த மெஷின் இருக்கு. இது நம்ம அண்ணா ஒரு வீட்டுல பார்த்துமே அந்த மிஷின் தானே இது அப்படிங்கிற மாதிரி அந்த மிஷினை பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமா அதான் கீழே ராடு இருக்கு. நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்க யோன்டன் உங்ககிட்ட ஜம்ப் ஆகி அந்த மிஷின் கிட்ட போறான். சும்மாரு இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, எப்படி அங்க இருந்து வந்தான்னு தெரியல. யோன்டன் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு யோன்டன் அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு அந்த ராடு எடுத்துட்டு அந்த மிஷின் கிட்ட போக ஆட்டோமேட்டிக்கா உங்களை கொண்டு வந்து அண்ணாவோட வீட்லயே விட்டுருச்சு. அகைன் நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க. அண்ணா ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள வந்திருப்பான். யார் இதை அடிச்சு உடைச்சது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அங்க உங்க மொபைல் இருந்திருக்கும். எடுத்து வச்சுட்டு வயந்தா அதெல்லாம் பண்ணிருக்காளா, இவளை என்ன பண்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி வரும்போது அங்க இருந்து ஒரு மிஷின் மட்டும் காணாம போயிருக்கும். அவன் அதை பார்த்துட்டு அப்படி நின்ட்டான். இந்த மிஷின் எங்க போயிருக்கும், இவன் எங்க தூக்கிட்டு போனா, ரொம்ப வெயிட்டா இருக்குமே, எப்படி தூக்கிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அங்கேயே நின்றுக்க. நீங்க இந்த ரேம் தான் கத்திக்கிட்டே வந்து இங்க லேண்ட் ஆகுறீங்க. அண்ணா கண்ணு மூடி திறந்து இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்க பயம் வந்துருச்சு, கத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்க முன்னாடி அண்ணா இருக்கான். அவனை பார்த்த உடனே அவன் என்கிட்ட போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அண்ணா என்ன இது தேம்பிக்கிட்டே இருக்க. அவன் பயன் நீ இந்த மிஷின் யூஸ் பண்ணியா என்ன சொல்லிட்டு இருக்க, என்ன இது எனக்கு ஒரு மாதிரி புரியல, எங்கேயோ போயிட்டு வந்தேன். சூப்பர் பயன் எங்க போன அப்படிலாம் நிறைய கொஸ்டின் பண்ண. நீங்க அம்மால அந்த கையை எடுத்துட்டு எங்கன்னு தெரியல எல்லாம் சொல்ல வர. அவங்க கரெக்டா அந்த மிஷின் கிட்ட போயிட்டு என்ன இருக்கான் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிருக்க. நீங்க பாஸ்டுக்கு போயிருக்கீங்க. நீ பாஸ்டுக்கு போய் வந்திருக்க. அப்ப இது ஒர்க் ஆகுது. இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும் தான். நான் திங்ஸ் வாங்க வெளில போயிருந்தேன். எப்படி இது அப்படி பண்ண அப்படின்னு உங்களை பார்க்க நீங்க அந்த ராடை கையில வச்சிருக்கீங்க. இதை எடுத்துட்டு அங்க போனேன். ஃபர்ஸ்ட் அடிச்சேன் இதோ இங்க அப்படின்னு நீங்க என்னென்னலாம் பண்ணிருப்பீங்களோ அதெல்லாம் சொல்ல இங்கதான் மிஸ் பண்ணிருக்கான். அப்படி போயிட்டு அதை ரிப்பேர் பண்ணிருக்கான். நீங்க இந்த மிஷின் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது டைம் டெம்பரல் மிஷின். இதை யூஸ் பண்ணதுனால தான் நீ பாஸ்ட்டுக்கு போய் வந்திருக்க. டைம் டிராவல் பண்ணியிருக்க. நீ ஒரு மாதிரி பார்க்க 1 இயருக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்திருக்க. பட் இங்க 2 hours தான் இருக்கு. அங்க போயிட்டு எவ்வளவு நேரம் இருக்க? அது ஒரு 6 மணி நேரம். சரி எங்க போனேன் என்ன பார்த்த அப்படிலாம் நிறைய கேட்க நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்துடுறீங்க. அண்ணாக்கு ஒரே குஷியா இருக்க. மிஷின் ரெடி பண்ணதான் இவ்வளவு நாள் போராடி இருப்பான். அசால்ட்டா ஆன் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். அவன் அதை மூடிட்டே இருக்கான். நீங்க உடம்பு வழியில படுத்துட்டு இருக்கீங்க. என்னென்னமோ உள்ளறான். அந்த வீட்டுக்கு போயிருக்க கூடாது, அண்ணாவோட மிஷினை அடிச்சு உடைச்சிருக்க கூடாது, அதனாலதான் இவ்வளவு அப்படி சொல்லிட்டு உங்க பாடியை பாக்குறீங்க. கொடுத்த பைட் மார்க்கு, ஃபீட் பண்ணது, உங்ககிட்ட பேசுனது, அவன் வாய்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்க அமைதியா வந்து பெட்ல படுத்துக்கிட்டீங்க. அன்னைக்கு நைட் அப்படி முடியுது. மார்னிங் நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்க. அண்ணா வந்து உங்களை எழுப்புறான். என்னன்னா ஒரு நிமிஷம் வெளில வா. என்ன ஒரு ஹெல்ப் பண்ணடி. என்ன ஹெல்ப் பாரு, எனக்கு உடம்பு ஒரு மாதிரிலாம் வலிக்குது, அதனால வர முடியாது. மேபி நீ டிராவல் பண்ணியிருக்கல அதனால கூட இருக்கலாம். சரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், 10 நிமிஷம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடும். என்னலே சொல்றதுக்கு இல்லவா அப்படின்னு அவன் உங்க ரூம்ல இருந்து அவன் வீட்டுக்கு கூட்டு வந்து இங்கே வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இங்க இருந்து நீ எங்க போன என்ன பார்த்தா அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும்ல. ஓகே நேற்று நீ இதை யூஸ் பண்ணியிருக்கல? ஆமா. சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மிஷனுக்கு ப்ரான்சஸ் வந்துருக்கு. ஸ்பான்சர் அவங்கள பார்த்து இந்த மிஷனுக்கு ஸ்பான்சர் வராங்க. ஸோ அவங்கள்ட்ட மட்டும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல. சரி சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அவங்கள ஹக் பண்ணிட்டு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா இதுக்காக, சால்ட்ட வந்து அழகா ஓகே பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கார் சவுண்டு வந்துட்டாங்க. நீ உட்காந்துருக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அமைதியா உட்காந்துருக்கீங்க. அண்ணாவும் டீடர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணி உள்ள கூட்டி வர அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு சைலண்டா உட்காந்துருக்கீங்க. இந்த டைம் அந்த க்ரௌடுக்குள்ள இருக்கான். அவனை பார்த்துட்டு மெதுவா எழுந்து நிக்க உள்ள வரான். அண்ணான்ட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறான். அவனும் ஆன்சர் பண்ண
நேற்று என் சிஸ்டர் தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்ல நெக்ஸ்ட் வி உங்களை பார்க்குறான். இவன் ஒரு மாதிரி புரியாத மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. அவன் இப்போதான் என்னமோ உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி. மேம் இதை ஆப்ரேட் பண்ணீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நீங்கள் வாயடிச்சு போய் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னது? இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். என்ன உங்களுக்கு தெரியலையா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசுறீங்க தெரிஞ்சுதா பேசுறீங்களா? அண்ணா இவன் என்ன பண்ற நீ? ஒன்றும் இல்லை. சொல்லு, இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்லு. நீங்கள் அண்ணாவை பார்க்க நான் இவர்கிட்ட மட்டும் சொல்லட்டுமா? ஏன் என்ன சொன்னாங்க? நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லணும். எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க எனக்கு பாரு அதாண்டி ஹாப்பியாக இருந்தேன். எல்லாத்தையும் ஊற்றி முடிடாத. நீங்கள் ஒரு மாதிரி அண்ணாவை பார்க்க ஓகே என்கிட்ட மட்டும் சொல்லலாம். அண்ணாவை நீங்கள் வீயை பார்க்க அண்ணாவை பார்த்து ஸோ வெளில போங்க. அண்ணாக்கு இது என் வீடுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆனால் அவனுக்கு போதும். அவன் வெளில போக சரி என்னாச்சு சொல்லுங்க. அது நான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தேன்னா அண்ணா என் பர்த்டேக்கு வரலன்னு. ஸோ எல்லாத்தையும் ஓடிச்சிட்டு இருக்கும் போது இந்த ராடு இருக்குல்ல அதை நான் கொண்டு வந்தேன். எப்படி அது ஆனாச்சு எனக்கு தெரியாது. பட் நான் வேற ஊருக்கு போயிட்டேன். அப்படி சொல்கிறீங்க. லைட் ஒரு ஸ்மெல்லோட முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கான். நீங்கள் பேக்கில் போய்கிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு சொல்லு. அதான் வேற ஒரு கண்ட்ரிக்கு போனேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வியை பார்க்குறீங்க. அது உங்களுக்குள்ள நடந்திருக்கும். ஸோ அதை நான் சொல்ல தோணலை. அந்த ஊருக்கு போனேன். அவள் தான் ரிட்டர்ன் வந்துட்டேன். அவள் தானா? எது சொல்கிறதுக்கு தான் என்ன தனியாக எல்லாத்தையும் வெளியே அனுப்பி அமைதியாக இருக்கீங்க. சரி ஓகே அவள் தானே? என்ன உங்களுக்கு தெரியலையா? அவன் ஸ்மைலோட நல்லா தெரியுதே. இப்போ பார்க்குறீங்களே அப்படி தெரியுதா கேட்கல. அப்படி சொல்ல உங்ககிட்ட க்ளோஸாக வந்து மார்னிங் நம்ம மேட்ரு பண்ணது கூட தெரியும். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் உருட்டி புருட்டி பார்க்க இந்த மிஷினை நான் ஓகே பண்ணிட்டேன். இந்த மிஷினை நான் வாங்கிட்டு போயிட்டேன். இப்போ நான் பாஸ்ட்லேருந்து வந்திருக்கேன். இங்கே ஒரு மாதிரி வீயை பார்க்க திருமதி இப்போ தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்னு தெரியும். இப்படி தான் நான் உன்னை பார்த்தேன். இப்படி தான் நம்ம கல்யாணம் நடந்தது. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்க ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? கழுத்தில் கடிச்சு வச்சு தான் அப்படியே இருக்கேன். ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸை பைட் பண்ண நல்லா இருக்கு. இதில் தான் நான் விழுறேன் அப்படின்னு உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுப்போம்.